வணக்கம். இந்திய நேரப்படி மதியம் 1:30 மணி செய்திகள். முதலில் தலைப்பு செய்திகளை காணலாம். கடலூர் அருகே செம்மங்குப்பத்தில் ரயில்வே கேட்டை கடக்க முயன்ற பள்ளி வேன் மீது ரயில் மோதல். விபத்தில் அக்கா தம்பி உட்பட 3 மாணவர்கள் உயிரிழப்பு. கேட்டை மூடாத கேட் கீப்பர் பங்கஜ் சர்மா பணியிடை நீக்கம். விபத்தில் இளம் மாணவர்கள் உயிரிழந்ததற்கு தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் இரங்கல். உயிரிழந்தோர் குடும்பத்திற்கு 5 லட்சம் ரூபாய் நிவாரண நிதி வழங்கப்படும் என அறிவிப்பு. மாணவர்கள் உயிரிழந்ததற்கு எடப்பாடி பழனிசாமி, நயினா நாகேந்திரன் ஆகியோர் இரங்கல். காயமடைந்த குழந்தைகள் பூரண குணமடைந்து விரைவில் வீடு திரும்ப வேண்டுதல். புலவாயோ டெஸ்ட் போட்டியில் 367 ரன்கள் குவித்த தென்னாப்பிரிக்காவின் ரியான் மல்டர். இன்னிங்ஸ் தோல்வியை தவிர்க்க போராடி வரும் சிம்பாப்வே அணி. இந்தோனேஷியாவில் மீண்டும் வெடித்து பாறை குழம்பையும் சாம்பலையும் கக்கி வரும் எரிமலை. சுற்றுப்பகுதியில் இருந்த மக்கள் வீட்டை விட்டு பாதுகாப்பான வேறிடத்துக்கு வெளியேற்றம். அதிமுக ஆட்சி அமைந்தவுடன் திமுக ஆட்சி காலத்தில் வாங்கிய கடன் குறித்து விசாரிக்க ஆணையம் அமைக்கப்படும். தேர்தல் பரப்புரை பயணத்தில் பேசிய எடப்பாடி பழனிசாமி உறுதிமொழி. இனி விரிவான செய்திகளை காணலாம். கடலூர் அருகே செம்மங்குப்பத்தில் ரயில்வே கேட்டை கடந்த பள்ளி வாகனம் மீது ரயில் மோதியதில் அக்கா தம்பி உட்பட 3 மாணவர்கள் உயிரிழந்தது சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. கடலூர் மாவட்டம் செம்மங்குப்பத்தில் உள்ள ரயில்வே கேட்டில் இன்று காலை ஆச்சாரியா பள்ளியின் வாகனம் கடந்தபோது அவ்வழியாக வந்த ரயில் ஒன்று மோதியது. இந்த விபத்தில் வேனில் இருந்த பள்ளி மாணவர்களில் சாருமதி, நிமலேஷ் ஆகிய 2 உயிரிழந்தனர். செலியன், விஸ்வேஷ் ஆகிய 2 காயமடைந்தனர். வேன் மீது ரயில் மோதியதில் மாணவர்களின் புத்தகங்களும் பைகளும் தண்டவாளத்தில் சிதறி கிடந்தது. விபத்து நேர்ந்த இடத்திற்கு கடலூர் மாவட்ட ஆட்சியர் சி.பி. ஆதித்ய செந்தில்குமார், காவல் கண்காணிப்பாளர் ஜெயக்குமார் ஆகியோர் விரைந்து வந்து பார்வையிட்டனர். ரயில் வரும் நேரத்தில் கேட்டை மூடாமல் ஊழியர் உறங்கிவிட்டதால் அந்த நேரத்தில் வேன் தண்டவாளத்தினை கடந்தபோது விபத்து நேர்ந்ததாக கூறப்படுகிறது. கேட் கீப்பரின் அலட்சியத்தால் இந்த விபத்து நேர்ந்ததாக கூறி ஆத்திரமடைந்த பொதுமக்கள் கேட் கீப்பரை தாக்கினர். விபத்தை அடுத்து மீட்பு பணிக்கு வந்த பொதுமக்களை அப்பகுதியில் நின்ற காவல்துறையினரிடமும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். இன்டர்லாக் செய்யப்படாத இந்த ரயில்வே கேட்டை கேட் கீப்பர் மூடும்போது தாங்கள் சென்ற பின் மூடும்படி வேன் ஓட்டுநர் கூறியதாகவும் அப்படி போகும்போது ரயில் மோதியதாகவும் கூறப்படுகிறது. விபத்தில் காயமடைந்தவர்களுக்கு கடலூர் அரசு மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. படுகாயமடைந்த செலியன் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். செலியன் சாருமதியின் தம்பி என்பது குறிப்பிடத்தக்கது. ஒரே வீட்டில் அக்கா தம்பி உயிரிழந்தது அப்பகுதியில் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. அலட்சியமாக இருந்து விபத்துக்கு காரணமான பங்கஜ் சர்மா என்கின்ற கேட் கீப்பர் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டுள்ளார். கடலூர் செம்மங்குப்பத்தில் நடந்த விபத்தில் இளம் மாணவர்கள் உயிரிழந்ததற்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் இரங்கல் தெரிவித்துள்ளார். அவர் விடுத்துள்ள இரங்கல் செய்தியில் செம்மங்குப்பத்தில் பள்ளி வேன் மீது ரயில் மோதிய விபத்தில் உயிர்கள் பறிபோன துயர செய்தியால் அதிர்ச்சியும் வேதனையும் அடைந்ததாக குறிப்பிட்டுள்ளார். உயிரிழந்த மாணவ செல்வங்களான நிமலேஷ், சாருமதி, செலியன் ஆகியோரின் பெற்றோருக்கும் உறவினர்களுக்கும் நண்பர்களுக்கும் ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துள்ளார். விபத்தில் காயமடைந்து கடலூர் அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருவோருக்கு உயர்தர சிகிச்சை அளித்திட அறிவுறுத்தியுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். இந்த விபத்தில் உயிரிழந்த குழந்தைகளின் பெற்றோர்களுக்கு முதலமைச்சர் நிவாரண நிதியிலிருந்து 5 லட்சம் ரூபாய் வழங்கவும், பலத்த காயமடைந்து சிகிச்சை பெற்று வருபவர்களுக்கு 1 லட்சம் ரூபாயும், லேசான காயம் அடைந்தவர்களுக்கு 50,000 ரூபாயும் வழங்க உத்தரவிட்டுள்ளார். கடலூர் மாவட்டம் செம்மங்குப்பத்தில் பள்ளி வேன் மீது ரயில் மோதி விபத்துக்குள்ளானதில் மாணவர்கள் உயிரிழந்ததற்கு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி மற்றும் பாஜக மாநில தலைவர் நயினா நாகேந்திரன் ஆகியோர் இரங்கல் தெரிவித்துள்ளனர். எடப்பாடி பழனிசாமி விடுத்துள்ள செய்தியில் உயிரிழந்த மாணவர்களின் குடும்பத்தாருக்கு ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துள்ளார். மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளோருக்கு முறையான சிகிச்சை அளிக்க திமுக அரசை வலியுறுத்தியுள்ளார். காயமடைந்த அனைவரும் பூரண உடல் நலம் பெற இறைவனை வேண்டிக் கொள்வதாக தெரிவித்துள்ளார். பாஜக மாநில தலைவர் நயினா நாகேந்திரன் விடுத்துள்ள செய்தியில் பள்ளி வேன் மீது ரயில் மோதிய விபத்தில் உயிரிழந்தோரின் குடும்பங்களுக்கு ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துள்ளார். காயமடைந்த குழந்தைகள் பூரண குணமடைந்து விரைவில் வீடு திரும்ப எல்லாம் வல்ல இறைவனை வேண்டியுள்ளார். யாராலும் ஈடுகட்ட முடியாத இந்த பேரிழப்பிலிருந்து மீண்டு வர பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு இறைவன் துணை நிற்கட்டும் என்றும் குறிப்பிட்டுள்ளார். சிம்பாப்வே அணிக்கு எதிராக 2வது கிரிக்கெட் டெஸ்ட் போட்டியில் தென்னாப்பிரிக்காவின் ரியான் மல்டர் 367 ரன்கள் குவித்துள்ளார். தென்னாப்பிரிக்கா, சிம்பாப்வே கிரிக்கெட் அணிகளிடையேயான 2வது டெஸ்ட் போட்டி
புலவாயோ நகரில் நடைபெற்று வருகிறது. இதன் முதல் இன்னிங்ஸில் தென்னாப்பிரிக்க அணி 5 விக்கெட் இழப்பிற்கு 626 ரன்கள் குவித்து இன்னிங்ஸை முடித்துக் கொள்வதாக அறிவித்தது. அப்போது அந்த அணி தலைவர் வியான் மல்டர் 334 பந்துகளில் 367 ரன்கள் குவித்து ஆட்டமிழக்காமல் களத்தில் நின்றார். அவர் 49 நான்குகளும் 4 ஆறுகளும் எடுத்துள்ள நிலையில் உலக சாதனை புரிய வாய்ப்பு இருந்தும் அதை செய்யாமல் அணியின் நலனுக்காக இன்னிங்ஸை முடித்துக் கொண்டது கிரிக்கெட் உலகில் பரபரப்பாக பேசப்படுகிறது. பின்னர் ஆட்டத்தை தொடங்கிய சிம்பாப்வே அணி முதல் இன்னிங்ஸில் 170 ரன்களுக்கு ஆட்டமிழந்தது. இரண்டாவது இன்னிங்ஸில் ஒரு விக்கெட் இழப்புக்கு 51 ரன்கள் எடுத்திருந்தது. சிம்பாப்வே அணி 2 இன்னிங்ஸிலும் சேர்ந்து தென்னாப்பிரிக்காவின் ஒரு இன்னிங்ஸை விட 405 ரன்கள் பின்தங்கியுள்ளது. இந்தோனேஷியாவின் லெவோதோபி லக்கி எரிமலை மீண்டும் வெடித்து பாறை குழம்பையும் சாம்பலையும் கக்கி வருகிறது. இதனால் அப்பகுதியில் இருந்த மக்கள் வீட்டை விட்டு பாதுகாப்பான வேறிடத்திற்கு சென்றுள்ளனர். இந்தோனேஷியாவின் புளோரஸ் தீவில் உள்ள லெவோதோபி லக்கி எரிமலை 3 வாரங்களுக்கு முன் பாறை குழம்பை கக்கியது. அதன்பின் அமைதியாக இருந்த அந்த எரிமலை திங்கட்கிழமை காலை முதல் மீண்டும் வெடித்து பாறை குழம்பையும் சாம்பலையும் கக்கி வருகிறது. இதையடுத்து மலையடிவாரத்தில் இருந்த மக்கள் தங்கள் வீடுகளை விட்டு வெளியேறி பாதுகாப்பான வேறிடங்களுக்கு சென்றுள்ளனர். எரிமலை வாயிலிருந்து வெளிப்படும் புகையும் சாம்பலும் வானில் 18 கிலோமீட்டர் வரை பரவி மேகமூட்டம் போல் காட்சியளிக்கிறது. இதனால் அருகில் உள்ள பாலி தீவுக்கு சுற்றுலா பயணிகளுக்காக இயக்கப்படுகின்ற 24 விமானங்கள் ரத்து செய்யப்பட்டுள்ளன. அதிமுக ஆட்சி அமைந்தவுடன் திமுக ஆட்சி காலத்தில் வாங்கிய கடன் குறித்து விசாரிக்க ஆணையம் அமைக்கப்படும் என்று எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தேர்தல் பரப்புரை பயணத்தை கோவையில் தொடங்கியுள்ளார். துடியலூரில் பேசிய அவர் அத்திக்கடவு அவிநாசி திட்டத்தில் கோவை மாநகரில் பல இடங்களில் குடிநீர் தேவையை அதிமுக ஆட்சி நிறைவேற்றியதாக தெரிவித்தார். திமுக ஆட்சி ஊழல் ஆட்சி என்றும் ஊழலுக்காகவே கலைக்கப்பட வேண்டும் ஆட்சி என்றும் தெரிவித்தார். அதிமுக ஆட்சி அமைந்தவுடன் திமுக ஆட்சி காலத்தில் வாங்கிய கடன் குறித்து விசாரிக்க ஆணையம் அமைக்கப்படும் என்றும் பழனிசாமி தெரிவித்தார். காஞ்சிபுரம் மாவட்டம் வேடபாளையத்தில் 6,90,00,000 ரூபாய் மதிப்பில் கட்டப்பட்டுள்ள ஒழுங்குமுறை விற்பனை கூடத்தினை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் காணொலி காட்சி வாயிலாக திறந்து வைத்தார். உத்தரமேரூர் அருகே வேடபாளையத்தில் வேளாண் விற்பனை மற்றும் வேளாண் வணிகத்துறை சார்பில் 6,90,00,000 ரூபாய் மதிப்பீட்டில் 5000 டன் கொள்ளளவுள்ள கிடங்கு கட்டப்பட்டுள்ளது. இதை தமிழக முதல்வர் மு.க.ஸ்டாலின் தலைமை செயலகத்திலிருந்து காணொலி காட்சி வாயிலாக திறந்து வைத்தார். உத்தரமேரூரில் சட்டமன்ற உறுப்பினர் சுந்தர் இந்த விழாவில் கலந்து கொண்டு அனைவருக்கும் இனிப்புகள் வழங்கினார். இந்நிகழ்ச்சியின் போது திமுக ஒன்றிய செயலாளர் ஞானசேகரன், உள்ளாட்சி பிரதிநிதிகள், விவசாயிகள், பொதுமக்கள் கலந்து கொண்டனர். புதுச்சேரி இந்திரா நகரில் 8,09,00,000 ரூபாய் செலவில் பாதாள சாக்கடை அமைக்கும் பணியை முதலமைச்சர் ரங்கசாமி தொடங்கி வைத்துள்ளார். புதுச்சேரி இந்திரா நகர் தொகுதிக்குட்பட்ட அயன்குட்டிப்பாளையம், முத்துநகர், கோவிந்தபேட்டை, குருநகர் ஆகிய பகுதிகளில் பாதாள சாக்கடை அமைக்கும் பணி 8,09,00,000 ரூபாய் மதிப்பீட்டில் நடைபெறவுள்ளது. இந்திரா நகர் சட்டமன்ற உறுப்பினர் ஆறுமுகம் முன்னிலையில் நடைபெற்றது. இதில் சிறப்பு அழைப்பாளர்களாக கலந்து கொண்ட முதலமைச்சர் ரங்கசாமி பூஜை செய்து பணியை தொடங்கி வைத்தார். இந்த நிகழ்ச்சியில் இந்திரா நகர் தொகுதி மக்கள், கட்சி நிர்வாகிகள், தொண்டர்கள் என பலர் கலந்து கொண்டனர். நடப்போம் நலம் பெறுவோம் திட்டத்தினை பயன்படுத்தும் தருமபுரி சட்டமன்ற உறுப்பினர் நடந்து சென்று மக்களை சந்தித்து வருவதாக வேளாண் துறை அமைச்சர் பன்னீர்செல்வம் தெரிவித்துள்ளார். தருமபுரி அரசு மருத்துவக் கல்லூரியில் பட்டமளிப்பு விழா நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் வேளாண் துறை அமைச்சர் பன்னீர்செல்வம், மருத்துவத்துறை அமைச்சர் மா. சுப்பிரமணியன் இருவரும் கலந்து கொண்டனர். கடந்த ஆண்டு மருத்துவ படிப்பு முடித்து பட்டம் பெற்ற மாணவ மாணவியர் 88 பேருக்கு பட்டம் வழங்கப்பட்டது. முன்னதாக 7,5 கோடி ரூபாய் மதிப்பிலான கட்டிடங்களையும் அமைச்சர்கள் திறந்து வைத்தனர். நிகழ்ச்சியில் மாவட்ட ஆட்சியர் சதீஷ், நாடாளுமன்ற உறுப்பினர் மணி, சட்டமன்ற உறுப்பினர்கள் ஜி.கே. மணி, வெங்கடேஸ்வரன், மருத்துவத்துறை இணை இயக்குநர் சாந்தி ஆகியோர் கலந்து கொண்டனர். இந்த நிகழ்ச்சியில் பேசிய அமைச்சர் மா. சுப்பிரமணியன், தருமபுரி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் கடந்த 2 ஆண்டுகளில் மூளை சாவு அடைந்த 26 பேரிடமிருந்து உடல் உறுப்புகள் தானம் பெறப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். இந்நிகழ்ச்சியில் பேசிய வேளாண்மைத்துறை அமைச்சர் பன்னீர்செல்வம், நடப்போம் நலம் பெறுவோம் திட்டத்தின்படி தருமபுரி சட்டமன்ற உறுப்பினர் கூட நடந்து சென்று மக்களை சந்திப்பதாகவும் இப்போது 2 மாங்காய் கிடைத்துள்ளதாகவும் நகைச்சுவையாக பேசினார். மத்தியிலும் மாநிலத்திலும் ஆட்சியில் உள்ளவர்களுடன் கூட்டணி இல்லை என்று தவிக தலைவர் விஜய் உறுதிபட தெரிவித்துள்ளதாக தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை கூறியுள்ளார்.
சென்னை மடிப்பாக்கத்தில் உடற்பயிற்சி கூடத்தை திறந்து வைத்த பின் செல்வ பெருந்தகை செய்தியாளர்களிடம் பேசினார். அப்போது தமிழ்நாட்டிலும் இந்தியாவிலும் சமூக நீதிக்காக போராடுகின்ற முதுபெரும் தலைவர்களில் ஒருவர் ராமதாஸ் தான் என்றும் அவரை தான் பார்த்ததில் என்ன தவறு இருக்கிறது என்றும் அவர் கூறினார். தேசிய அளவில் ஆளும் கட்சியாக இருக்கக்கூடிய பாஜகவுடனும் தமிழகத்தில் ஆட்சியிலும் உள்ள திமுகவுடனும் கூட்டணி வைப்பதில்லை என்று தாவேக தலைவர் விஜய் தெளிவாக கூறியுள்ளதாக செல்வ பெருந்தகை குறிப்பிட்டார். அதை முடிவு பண்ணுறது நான் ஒரு முறைக்கு 100 முறை சொல்லியிருக்கேன். கூட்டணியில் யாராவது சேர்ப்பது என்றாலோ முடிவு பண்ணுறது என்றாலோ எங்களுடைய அகில இந்திய தலைமையும் தமிழ்நாட்டில் இந்தியா கூட்டணியின் தலைவராக இருக்கிற மாண்புமிகு முதலமைச்சரும் திருப்பி எத்தனை முறை சொல்கிறது இதை? நாங்கள் எங்கே கூட்டணிக்கு பாமகவை அழைச்சோம், அவங்க எங்கே வந்தாங்க? பத்திரிகையாளர் கேட்குறாங்க. நீண்ட நெடிய கால திட்டமாக உங்கள் தலைவர் ராகுல் காந்தி ஓபிசி, எஸ்சி, எஸ்டி, மைனாரிட்டி போலரைசேஷன் யூனிட்டியை பற்றி பேசிகிட்டு இருக்காரு. உங்கள் கருத்துன்னா அவருடைய கருத்து தான் எங்களுடைய கருத்து. எஸ்சி, எஸ்டி, ஓபிசி, மைனாரிட்டியை இணைக்கிற இடத்துல காங்கிரஸ் பேரியக்கம் இருக்குன்னு சொன்னோம். அப்போது மருத்துவர் வந்தார்னா பாமக வந்தால் நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா அது முடிவெடுக்க வேண்டியது முதலமைச்சர்னு சொன்னோம். இதில் என்ன தவறு இருக்குது? ரெண்டாவது, இல்லையே அவங்க சேரவே மாட்டாங்களாமா அப்படின்னா எல்லாமே ஒரு காலத்தில் சேர்ந்து தான் ஆகணும். ஏற்கனவே 2011 தேர்தலில் சேர்ந்து இருந்திருக்காங்கன்னு சொல்லியிருக்கோம். இதில் ஒரு தவறும் கிடையாது. நாங்கள் அழைக்கிறோம் அப்படின்னு சொன்னால் பரவாயில்ல, முரண்பாடுகள் இருக்க நீங்கள் அழைக்கிறீங்கன்னு சொல்லலாம். நாங்கள் எங்கே காங்கிரஸ் பேரியக்கம் அழைப்பு விடுத்தது? ஏதாவது ஒரு சொல்லுங்கள் பார்ப்போம். திருச்செந்தூர் முருகன் கோவில் குடமுழுக்கு விழாவை திமுக அரசு சிறப்பாக செய்துள்ளதாக தருமபுரம் ஆதீனம் தேசிக ஞானசம்பந்த பரமாச்சாரிய சுவாமிகள் தெரிவித்துள்ளனர். கன்னியாகுமரி மாவட்டம் காற்றாடி தட்டில் இயங்கி வருகின்ற பள்ளியில் புதிய வகுப்பறை கட்டிடத்தை தருமபுரம் ஆதீனம் தேசிக ஞானசம்பந்த பரமாச்சாரிய சுவாமிகள் பார்வையிட்டார். அதன்பின் கல்வி நிலையத்தில் பயிலும் மாணாக்கர்களுக்கும் ஆசிரியர்களுக்கும் ஆசி வழங்கினர். மாவட்ட அளவிலான கால்பந்து போட்டியில் வெற்றி பெற்ற மாணவ மாணவிகளுக்கு பரிசுகளையும் வழங்கினர். இந்த நிகழ்ச்சியில் பள்ளி நிர்வாக இயக்குநர் வெற்றிவேல், முதல்வர் நோயல்மணி ஆகியோர் கலந்து கொண்டனர். அப்போது செய்தியாளர்களிடம் பேசிய தருமபுரம் ஆதீனம் திருச்செந்தூர் முருகன் கோவில் குடமுழுக்கு விழாவினை திமுக அரசு சிறப்பாக செய்துள்ளதாக தெரிவித்தார். கோவையில் திருமணம் செய்வதாக கூறி 9 மாத காலம் குடும்பம் நடத்தி ஏமாற்றியவனிடம் காதலி சண்டையிட்ட போது அவன் தப்பி ஓடியது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. கோவை மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் அருகே ஒரு இளம் காதல் ஜோடி பொதுமக்கள் முன்னிலையில் கடுமையாக சண்டையிட்டுக் கொண்டனர். இருவருக்கும் இடையே ஏற்பட்ட வாக்குவாதம் அதிகரித்து ஒரு கட்டத்தில் அந்த இளைஞன் அங்கிருந்து தப்பி ஓடினான். அங்கிருந்த காவல்துறையினர் இருவரையும் தடுத்து நிறுத்தி விசாரித்தனர். அதில் வடவள்ளியை சேர்ந்த அந்த பெண்ணை திருப்பூர் அவினாசி பாளையத்தை சேர்ந்த இளைஞன் கடந்த 9 மாதங்களாக கோவையில் தனியாக வீடு எடுத்து தங்க வைத்து இருந்ததாகவும் திருமணம் செய்வதாக கூறி ஏமாற்றியதாகவும் கூறினார். இது தொடர்பாக இருவரையும் காவல்துறையினர் பந்தய சாலை காவல் நிலையத்திற்கு அழைத்து சென்று விசாரணை நடத்தி வருகின்றனர். கடலூரில் அரசு சுகாதாரத்துறை அனைத்து பெண் அலுவலர் சங்கம் சார்பில் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. தமிழ்நாடு அரசு சுகாதாரத்துறை பெண் அலுவலர் நலசங்கம் சார்பாக நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் காலியாக உள்ள செவிலியர் பணியிடங்களை உடனே நிரப்ப வேண்டும் என்றும், துணை சுகாதார நிலையங்களில் தற்காலிக பணியாளர்களை வைத்து தடுப்பூசி போடுவதை நிறுத்த வேண்டும் என்றும் வலியுறுத்தினர். புதிய ஓய்வூதிய திட்டத்தை கைவிட்டு பழைய ஓய்வூதிய திட்டத்தை நடைமுறைப்படுத்த வேண்டும் என்றும், செவிலியர்களுக்கு பதவி உயர்வு வழங்க வேண்டும் என்றும் ஆர்ப்பாட்டத்தில் வலியுறுத்தப்பட்டது. மாங்காய்க்கு உரிய விலை கிடைக்காவிட்டால் முதலமைச்சரின் வீட்டுக்கு எடுத்து சென்று அவரிடமே கொடுத்து விடுவோம் என்று பாஜக மாநில துணைத் தலைவர் நரேந்திரன் தெரிவித்துள்ளார். விவசாயிகளின் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி வேலூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் எதிரில் பாஜகவினர் மாம்பழங்களை கையில் ஏந்தியபடி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். மாவட்ட தலைவர் தசரதன் தலைமையில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் ஒரு டன் மாங்காய்களுக்கு 4000 ரூபாய் என விலை நிர்ணயிக்கவும், கூட்டுறவுத்துறையில் மாம்பழக்கூழ் தொழிற்சாலையை கொண்டுவர வேண்டும் என்று வலியுறுத்தினர். இந்த ஆர்ப்பாட்டத்தில் பாஜக மாநில பொதுச் செயலாளர் கார்த்தியாயினி, துணைத் தலைவர் நரேந்திரன் ஆகியோர் கலந்து கொண்டனர். ஆர்ப்பாட்டத்திற்கு பின் பாஜக மாநில துணைத் தலைவர் நரேந்திரன் செய்தியாளர்களிடம் பேசினார். தமிழகத்தில் மாவெடுத்தல் அதிகமாக இருந்தாலும் கூட விவசாயிகள் இன்னைக்கு மிகவும் வருத்தத்தில், சோகத்தில், வேதனையில் இருந்து கொண்டிருக்கிற காரணம் தகுந்த விலை கிடைக்காத, ஆதார விலை கூட கிடைக்காத காரணத்தினால விவசாயிகள் என்ன செய்வது அறியாமல் தவித்துக் கொண்டிருக்கிறார்கள். தமிழக அரசாங்கம் இதை கண்டு காணாமல், இதை குறித்து கவலைப்படாமல் ஆட்சி நடத்தி கொண்டிருக்கிறது. அதில் குறிப்பாக தமிழகத்தில் விவசாயத்துறை அமைச்சர் என்று ஒரு இருக்கிறாரா? இதற்காக இந்த அக்ரிகல்ச்சர் மார்க்கெட்டிங் சொசைட்டி வச்சிருப்பாங்க. அது என்ன செய்கிறது கேள்வி மக்கள் மனதில் வந்து கொண்டிருக்கிறது. தூத்துக்குடியில் பாரதிய ஜனதா கட்சி அலுவலகத்தில் முறைகேடாக இணைப்பு பெற்ற குடிநீர் இணைப்பை மாநகராட்சி அதிகாரிகள் துண்டித்துள்ளனர்.
தூத்துக்குடி மாநகராட்சி அதிகாரிகள் முத்தம்மாள் காலனி, தனசேகரன் நகர், ராம்நகர் ஆகிய பகுதிகளில் குடிநீர் இணைப்புகள் குறித்து ஆய்வு மேற்கொண்டனர். அப்போது எட்டயபுரம் சாலையில் உள்ள பாரதிய ஜனதா கட்சி அலுவலகத்திற்கு முறைகேடாக குடிநீர் இணைப்பு எடுத்துள்ளதை மாநகராட்சி அதிகாரிகள் கண்டுபிடித்தனர். உடனடியாக அந்த இணைப்பை துண்டித்தனர். அப்போது தங்களை பணி செய்ய விடாமல் தடுத்ததாக பாரதிய ஜனதா கட்சியினர் மீது சிப்காட் காவல் நிலையத்தில் மாநகராட்சி அதிகாரிகள் புகார் அளித்துள்ளனர். 2 ஆண்டுகளுக்கு முன்பு கட்டப்பட்ட இந்த புதிய கட்டிடத்திற்கு இதுவரை மாநகராட்சிகளில் தீர்வை செலுத்தப்படவில்லை எனவும் கூறப்படுகிறது. கோவையில் புகழ்பெற்ற PSG மருத்துவக் கல்லூரி கழிவறையில் மாணவி சடலமாக மீட்கப்பட்டது குறித்து காவல்துறையினர் விசாரித்து வருகின்றனர். கோவை பீலமேட்டில் உள்ள PSG மருத்துவக் கல்லூரியில் தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களைச் சேர்ந்த பிற மாநிலங்களையும் சேர்ந்த மாணவ மாணவிகள் தங்கி படித்து வருகின்றனர். இந்நிலையில் நாமக்கல்லை சேர்ந்த பவபூரணி MBBS படித்து முடித்துவிட்டு மயக்கவியல் துறையில் முதுகலை படித்து வந்தார். அவர் அந்த கல்லூரி வளாகத்தில் உள்ள விடுதியில் தங்கியிருந்து படித்தார். இந்த நிலையில் அந்த மாணவி விடுதி வளாகத்தில் உள்ள கழிவறைக்கு சென்றார். நீண்ட நேரம் ஆகியும் அவர் வெளியே வரவில்லை. இதனால் அவருடைய அறையில் தங்கியிருந்த மாணவிகள் கழிவறைக்கு சென்று கதவை தட்டினர். பலமுறை தட்டியும் திறக்காததால் கதவை உடைத்து பார்த்தபோது அங்கு அந்த மாணவி பிணமாக கிடந்துள்ளார். இதுகுறித்து தகவல் அறிந்த பீலமேடு காவல்துறையினர் அங்கு விரைந்து சென்று மாணவியின் உடலை கைப்பற்றி கூராய்வுக்காக கோவை அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். இதுகுறித்து வழக்கு பதிந்து விசாரணை நடத்தி வருகின்றனர். வேலூர் பென்ட்லைட் அரசு மருத்துவமனையை சட்டமன்ற உறுப்பினர் கார்த்திகேயன், அடுக்கம்பாறை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையின் முதல்வர் ஆகியோர் பார்வையிட்டு ஆய்வு செய்தனர். வேலூரில் புதிதாக கட்டப்பட்ட அரசு பென்ட்லைட் மருத்துவமனையை ஜூன் 25ஆம் தேதி முதலமைச்சர் மு க ஸ்டாலின் திறந்து வைத்தார். இந்த மருத்துவமனையில் போதிய வசதிகளை செய்யவில்லை என கூறி அதிமுகவினர் ஆர்ப்பாட்டம் நடத்துவதாக அறிவித்துள்ளனர். இந்த நிலையில் அரசு பென்ட்லைட் மருத்துவமனையை சட்டமன்ற உறுப்பினர் கார்த்திகேயன், மேயர் சுஜாதா, வேலூர் அரசு மருத்துவக் கல்லூரி முதல்வர் ரோஹிணி தேவி ஆகியோர் ஆய்வு செய்தனர். அதன்பின் செய்தியாளர்களிடம் பேசிய மருத்துவக் கல்லூரி முதல்வர் ரோஹிணி தேவி, பென்ட்லைட் மருத்துவமனையில் அனைத்து பிரிவுகளும் செயல்படுவதாக தெரிவித்தார். இந்த ஆஸ்பத்திரியை பொறுத்தவரை எந்த அளவுக்கு நம்முடைய முதலமைச்சர் சிந்தித்து கோடி பில்டிங்க்கு தந்து 48 கோடி மிஷினரிக்கு தந்து இந்த பணியை தொடக்கி வைத்தார். இது தொடக்கி வைத்த உடனே ஆர்ப்பாட்டம் சொன்னாங்க. இது ஒரு படிப்படியாக நம்ம ஒரு வீடை கட்டிக்கிறோம் சொல்கிறோம். அன்றைக்கே எல்லாம் வருதுன்னா அதுக்கப்புறம் வேறு ஒன்று ரெடி பண்ணி தான் புத்தம்னு போகிறோம். ஒரு நல்ல நாளில் திறந்துடும். ஆனால் நல்ல நாளில் நம்ம முதலமைச்சர் திறந்து வச்சு மக்கள் பயன்பாட்டுக்கு சிறப்பான இந்த மாநகரத்தில் வேலூர் மாநகரத்தில் பெண்ணன் ஆஸ்பத்திரி 125 வருஷத்துக்கு இருந்த ஆஸ்பத்திரி திருவண்ணாமலையிலேருந்து திருப்பத்தூர்லேருந்து அரக்கோணம் வரையிலும் இந்த ஆஸ்பத்திரி தான். மீண்டும் தலைப்புச் செய்திகள். கடலூர் அருகே செம்மங்குப்பத்தில் ரயில்வே கேட்டை கடக்க முயன்ற பள்ளி வேன் மீது ரயில் மோதல். விபத்தில் அக்கா தம்பி உட்பட 3 மாணவர்கள் உயிரிழப்பு. கேட்டை மூடாத கேட் கீப்பர் பங்கஜ் சர்மா பணியிடை நீக்கம். விபத்தில் இளம் மாணவர்கள் உயிரிழந்ததற்கு தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் இரங்கல். உயிரிழந்தோர் குடும்பத்திற்கு 5 லட்சம் ரூபாய் நிவாரண நிதி வழங்கப்படும் என அறிவிப்பு. மாணவர்கள் உயிரிழந்ததற்கு எடப்பாடி பழனிசாமி, நயினா நாகேந்திரன் ஆகியோர் இரங்கல். காயமடைந்த குழந்தைகள் பூரண குணமடைந்து விரைவில் வீடு திரும்ப வேண்டுதல். புலவாயோ டெஸ்ட் போட்டியில் 367 ரன்கள் குவித்த தென்னாப்பிரிக்காவின் ரியான் மல்டர். இன்னிங்ஸ் தோல்வியை தவிர்க்க போராடி வரும் சிம்பாப்வே அணி. இந்தோனேஷியாவில் மீண்டும் வெடித்து பாறை குழம்பையும் சாம்பலையும் கக்கி வரும் எரிமலை. சுற்றுப்பகுதியில் இருந்த மக்கள் வீட்டை விட்டு பாதுகாப்பான வேறிடத்துக்கு வெளியேற்றம். அதிமுக ஆட்சி அமைந்தவுடன் திமுக ஆட்சி காலத்தில் வாங்கிய கடன் குறித்து விசாரிக்க ஆணையம் அமைக்கப்படும். தேர்தல் பரப்புரை பயணத்தில் பேசிய எடப்பாடி பழனிசாமி உறுதிமொழி. இத்துடன் ஜெம் செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் ஜெம் செய்திகள் மாலை 6 மணிக்கு. உடனுக்குடன் செய்திகளை காண ஜெம் லைவ்.tv என்ற இணையதளத்தில் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.